உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். தனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோ பொண்ணோ வந்துட்டா அவ்வளோ பேரையும் தூக்கி கடா சீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் பெரும்பாலும் தனுசுக்கு மேரேஜ் லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம். மற்ற ராசிகளை விட தனுசு ராசிக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம். ஆணோ பெண்ணோ மூல நட்சத்திரமாக இருந்தால் அவங்க தான் அரசாள்வாங்க. சிம்மத்துக்கும் தனுசுக்கும் அது சிம்மம் ஆணாக இருந்து தனுசு பெண்ணாக இருந்தால் ரொம்ப மேட்ச் ஆயிரும். ஆனால் தனுசு ஆணாக இருந்து மேஷம் பெண்ணாக இருந்தால் அது மேட்ச் ஆகாது. ரிஷபத்துக்கு முன்னாடி சிம்மம் ரொம்ப பணிவாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த அழகியல் தன்மை, அவங்களுடைய கலை தொடர்புகள் இதெல்லாமே ரிஷபராசி ரொம்ப ரசிப்பாங்க. ஸோ தனுசு ராசி நெருப்பு ராசி. ஆரம்பத்துலேயே நம்ம சொன்ன மாதிரி நிறைய தனுசை பற்றி நம்ம நிறையவும் பேசியிருக்கோம். ஆமாம். ஸோ தனுசு ராசி இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் எது? இவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ரசனை உண்டு, நிறைய ஆசைகள் உண்டு. நம்ம இப்படி செய்யணும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு கணவன்னா இன்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸோடு இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும். சிலர்லாம் இப்போ டிவியில் கேட்குறாங்கல்ல, எனக்கு ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணும், கலர் இப்படி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அப்படி ஹைட் இருக்கணும், அப்படி இப்படின்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி சொல்கிறாங்கல்ல. அப்படியெல்லாம் இவங்களுக்கு சில கனவுகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள். அப்படி கணவனோ மனைவியோ கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதனால இவங்களுக்கு மேரேஜ் கொஞ்சம் காலதாமதமாகும். ஒரு வயசு போகுது, 22 23 ஆயிடுச்சு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவோம்னு பொம்பளை பிள்ளைகளும் நினைக்காது. இல்லை 27 28 ஆயிடுச்சு, வர்ற பொண்ணை கட்டிட்டு போவோம்னு பசங்களும் நினைக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. தனக்கு பிடிச்சமானது வர்ற வரைக்கும் ஒரு மீனோட வருமீன் வருமளவும்னுவாங்கள, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்குன மாதிரி அப்படியே பேசாமல் இருப்பாங்க. நல்ல விளையாட்டாக இருக்குங்க. தனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோ பொண்ணோ வந்துட்டா அவ்வளோ பேரையும் தூக்கி கடா சீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க எதிர்பார்த்துன்றது அதுதானே. வந்த உடனே அதுக்கு பிறகு யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, தன் இஷ்டப்படி தான். அவங்கெல்லாம் இண்டிபெண்ட் பர்சன். இப்போ மிதுனம்னா அது ஒட்டுப்புல் மாதிரி யாரையாவது ஒட்டிக்கிட்டே இருக்கும். துலாம்னா அது யாரையாவது ஒரு ஆளை கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும். மேஷராசி அது மாதிரி யாரையாவது கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு பேச்சு துணைக்காவது வச்சுக்கிட்டு இருக்கும். இவங்க அப்படி கிடையாது. இவங்க தனித்து இயங்கக்கூடியவங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடைச்ச உடனே, தனக்கு பிடிச்ச பெண்ணு கிடைச்ச உடனே வீட்டாளுக யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆச்சா. அடுத்து இவங்க லவ் பண்ணலாம் மாட்டாங்க. பெரும்பாலும் இவங்க லவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒன்று நமக்கு கெட்ட பேர் வந்துருமோன்ற பயம் இருக்கும். இவங்களுக்கு நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணுன்ற எண்ணம் ரொம்ப இருக்கும். நம்ம அப்பளுக்கு இல்லாதவங்க, நம்ம மாசு இல்லாதவங்க, நம்ம தூய்மையானவங்க, நம்ம 100% கரெக்டானவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை உலகத்தில் ஏற்படுத்துறதும், மற்றவங்க தன்னை பற்றி சொல்லணுன்றதுல ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு தவறு பண்ணால் கூட அதை ரொம்ப ஒளிச்சு மறைச்சு ரகசியமாக பண்ணுவாங்க. இப்போ என்ன இது என்ன தப்பு, எல்லாரும் செய்யாத தப்பாக நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்லாம் இவங்க நியாயப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப ரகசியமாக தான் தவறுகள் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் செய்வாங்க. பெரும்பாலும் அப்படி செய்ய மாட்டாங்க. நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும், ரொம்ப அறிவாளின்னு பேர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும். அதனால் லவ் பண்ணலாம் மாட்டாங்க. உங்களுக்கு நிறைய பேர் இவங்கள லவ் பண்ணுவாங்க, அல்லது நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. எல்லாரையும் பேசாமல் இருப்பாங்க. ப்ரப்போஸ் பண்ணோன்னு வேணான்றுவாங்க. அது வரைக்கும் தெரியும், இந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ நம்மளை வாட்ச் பண்ணுறான், நம்மளை கவனிக்கிறான், நம்ம கூட பேசணும்னு நினைக்கிறான், எல்லாம் தெரியும். நாளே நோன்னு சொல்ல மாட்டாங்க. பார்ப்போம் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம்னு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவங்க சரி இவங்களுக்கு நல்ல விருப்பம் இருக்குது, இவங்க நம்மளை கவனிக்கிறாங்க, நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்முடைய மூமெண்ட்டை இவங்க நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு சொல்லும் போது இல்லை இல்லை நான் அப்படிலாம் நினைக்கலான்ட்டு போயிடுவாங்க. வேடிக்கை பார்ப்பாங்க அடுத்தவங்கள.
அடுத்தது வந்து அந்த இவங்களுக்கு என்ன பயம்னா, நம்ம லவ் பண்ணோம்னா இது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா, இல்லை நாளைக்கு நம்ம ஃபேமிலி லைஃப் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யார்கிட்ட போய் நிற்க, நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மாமனார் மாமியார்கிட்ட போய் நிற்கவா, எதுக்கு அவங்க ஃபேமிலியில் நிற்க. இவங்க வந்து ஒரு செல்ஃப் இண்டிபெண்ட் பர்சனாக யார்கிட்டையும் போய் உதவி கேட்குறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாது, நான் என் காலில் நிற்பேன் அப்படின்ற ஒரு மாதிரி ஆணவ பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது வீட்டில் பார்க்குற பொண்ணு மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அது சரி வரும், சம்டைம்ஸ் சரி வராது. கொஞ்சம் ஏர்லியராகவே டைவர்ஸ் வாங்குறதுல தனுசு ராசி ஒரு ராசி. கொஞ்சம் அவசரப்பட்டு பிரிவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு வேளை அது சரியாக இருக்கும். ஆனால் எடுத்த எடுப்புலேயே தட்டாப்புட்டான்ட்டு பொறுமை இருக்காது. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே சுக்குநூறாக போன மாதிரி அப்படியே உடைஞ்சு போயிடுவாங்க. இவங்களே சுக்குநூறாக உடஞ்சி போயிடுவாங்க. உடஞ்சி போய் நீ இந்த பிள்ளை மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, இவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஒரு அவசரத்தில் தத்தக்கா புத்தக்கான்னு ஒரு முடிவெடுத்து அப்புறம் நீண்ட காலம் வருத்தப்படுவாங்க. உடனே வேறு கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்க. தனுசு ராசிக்காரவங்களுக்கெல்லாம் மேரேஜஸ்ன்றது அப்படியே அடுத்தடுத்து இந்த ஆளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆளை கல்யாணம் பண்ணாங்க, இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது ரொம்ப ரேராக தான் வரும். பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து லவ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று மேரேஜ் பண்ணுறது ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணுவாங்க, அலசி ஆராய்ந்து அப்படி செலக்ட் பண்ணி. அப்புறம் வந்து கல்யாணம் பண்ண பிறகு கொஞ்சம் அவசரப்பட்டு பிரிந்து வாழ்வாங்க. ஒரு சிலருக்கு அவங்க ஜாதக விசேஷத்தை பொறுத்து சேர்ந்துடலாம் திரும்ப. சிலர் வந்து சேராமல் தனியாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. லவ் ஃபெயிலியரில் கடைசி வரைக்கும் தனியாக வாழ்கிறவங்க இருக்காங்க. ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜ் நல்லாயிருக்கும், உடனே வேறு கல்யாணம் பண்ணி கூட பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று நல்லா இருப்பாங்க ஒரு சிலருக்கு. ஆனால் பெரும்பாலும் தனுசுக்கு வந்து மேரேஜ் லைஃப்பில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம். மற்ற ராசிகளை விட தனுசு ராசிக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம். அடுத்தது வந்து இவங்களுடைய அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இவங்களுடைய ஆசைகளில். இப்படித்தான் இருக்கணும், இப்படி இல்லைன்னா எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. அதான் ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம்லாம் சொல்கிறாங்கல்ல. தனுசு ராசிக்குள்ளே தானே இது பூராடம்லாம் வரும். அப்போ அந்த பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படின்வாங்க, மாங்கல்ய தோஷம் வரும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் சிக்கலான நட்சத்திரங்கள் உள்ள ராசி தான் அது. அது என்ன ஆகும்னா, ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம்னா பெண் மூலம் நிர்மூலமாகாது. ஆனால் அந்த மருமகள் அப்படின்னு அந்த பெண் வந்துட்டா மாமியாருடைய அதிகாரம் குறைஞ்சி போயிடும். அப்போ ஒரு வயசானவங்களுடைய தலைமை பொறுப்பு இல்லைன்னா அந்த குடும்பம் வந்து நிர்மூலமாக போயிடும்னு அந்த காலத்தில் நினச்சி அந்த பழமொழி எழுதியிருக்காங்க. ஆனால் இவங்களே அந்த தலைமை பொறுப்பை ஏற்று நல்லபடியாக நடத்துவாங்க. அதுக்கான திறமைகள் அனுபவம்லாம் இருக்கும். ஆண் மூலம் அரசாளும்ன்றது இயற்கையிலேயே ஆண்கள் அதிகாரத்தில் இருந்தால் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து தான் ஆண் மூலம் அரசாளும்ன்றது. ஆணோ பெண்ணோ மூல நட்சத்திரமாக இருந்தால் அவங்க தான் அரசாள்வாங்க. அது வந்து பெண் மூலம் நிர்மூலம்ன்றதெல்லாம் கிடையாது. அது அந்த காலத்தில் வந்து ஒரு சின்ன பிள்ளை கையில் பொறுப்பை கொடுத்தோம்னா பெரியவங்களுடைய கைடன்ஸ் வழிகாட்டுதல் இல்லைன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும், நிர்மூலமாயிரும்ன்ற ஒரு கருத்தில் சொல்லி வச்சது. இது வந்து இவங்களுக்கு வந்து இந்த போட்டித் தேர்வுகளில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. என்னென்னா இவங்களுக்கு போட்டியிட்டு ஜெயிக்கணும், வெற்றி, உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி மோகம் இருக்கும். எதுலனாலும் நம்ம தான் ஜெயிக்கணும், எதுலேயும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஹஸ்பண்ட்டையோ ஒய்ஃப்டையோ விட்டு கொடுத்து போகிறது, அந்த மாதிரி வீட்டு மெம்பர்ஸ்கிட்ட வந்து அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாரோடையும் சண்டை போடுவாங்க. ஆஃபீஸில் மேனேஜரு பியூனு எல்லாரோடையும் சண்டை போடுவாங்க. சண்டை போடுவாங்கன்னா என்னென்னா, நான் சொல்கிறது சரி அதை கேளுங்க, அதை கேட்கலன்னு சொன்னால் சண்டை தான். சண்டை போடுவாங்க, அதாவது பேசுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க ரொம்ப நேரம். இப்போ நம்ம மற்ற ராசியெல்லாம் பேசும்போது கோபத்தை வெளிக்காட்ட மாட்டாங்கன்றோம்ல, இவங்க வந்து கோபத்தை அதிருப்தியெல்லாம் வெளிக்காட்டுவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் இருப்பாங்க உருத்தான ஃப்ரெண்ட்ஸு. அப்போ ஆனால் மாறிடுவாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படின்னா காலேஜ் வரும்போது அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்கும் பிடிக்காது. காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் இவங்க அது கல்யாணம் முடிச்சு போகும்போது எனக்கு பத்திரிகை அனுப்பலை உனக்கு பத்திரிகை அனுப்பலைன்ற அந்த மாதிரியெல்லாம் கூட சண்டை வந்துடும். இப்படி இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சொல்ல முடியாது, ஒரு 1-2 பேர். அதாவது இவங்க சொல்கிறதுக்கெலாம் ஆமாஞ்சாமி போடுறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க.
இவங்களை எதிர்த்து பேசுகிறவங்களோ அல்லது இவங்களோட கருத்து முரண்பாடுகள் கொள்கிறவங்க வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. அப்புறம் இந்த நான் சொன்னேன்ல போட்டித் தேர்வுகள்லாம் எழுதுவாங்கன்ட்டு, அவங்களுக்கு அதில் ரொம்ப ஆசை இருக்கும். ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இல்லை நான் அந்த வேலைக்கு போல் இன்னொரு எக்ஸாம் எழுதுறேன்னுவாங்க, இல்லை நான் அந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன் அதில் எனக்கு கிடைக்கும்னுவாங்க. இப்படி மாறி 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 ஏதாவது எழுதுவாங்க, எழுதி பாஸ் பண்ணுவாங்க. வேலைக்கு போகிறது போகாது இவங்க விருப்பம், பாஸ் பண்ணிவிட்டு நான் போகலை அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த போட்டியில் ஜெயிக்கணும். அதனால் வந்து அவங்க திரும்ப திரும்ப போட்டித் தேர்வுகள் எழுதி முதல்ல ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதுறாங்கன்னா அதுக்கடுத்து ஒரு குரூப் 2 எழுதுவாங்க, அப்புறம் குரூப் 1 எழுதுவாங்க, அப்புறம் ஐஏஎஸ் எழுதுவாங்க. ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு 4 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த வில் பவர்ன்றோம்ல, அது வந்து ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வருது. என்னால் முடியும், இது 50 பேர் இருக்க குடும்பமாக நான் நின்று பார்க்குறேன், சாவியை கொடு நீ மற்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் எங்கேருந்து வருதுன்னா அவங்களுடைய அந்த ஆளுமை பண்பு. என்னால் மேனேஜ் பண்ண முடியும், என்னால் நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை. சில இடங்களில் அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆயிரும், அப்போ கொஞ்சம் பிரச்சனை வரும். மற்றபடி தன்னம்பிக்கையின் சிகரம்னா தனுசு ராசி. இந்த ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசிகள்னா எது எது பொருந்தும்? நம்ம சாதாரணமாக சொல்கிற மேஷம், சிம்மம் அதை வந்து எடுத்துக்கலாம். முதல்ல சிம்மத்துக்கும் தனுசுக்கும் வந்து அது சிம்மம் ஆணாக இருந்து தனுசு பெண்ணாக இருந்தால் ரொம்ப மேட்ச் ஆயிரும். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க நல்லா கடுமையாக உழைக்கக்கூடியவங்க, வீட்டுக்காக அப்படி உழைப்பாங்க. இல்லை ஒரு சிம்ம ராசிக்காரங்க ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, பெரும்பாலும் அவங்க வந்து இந்த மாத சம்பளம் வாங்குறத விட சொந்தமாக ப்ரொஃபஷன் அப்படி தான் வச்சு பார்ப்பாங்க, பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ அப்படி இருப்பாங்க. அதில் இந்த ஒய்ஃப் வந்து கூட போய் நின்று நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நிர்வாகம் பண்ணுறது வைக்கிறது எல்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. அப்போ அந்த சிம்மம் தனுசு ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி போவாங்க. அடுத்தது வந்து இந்த மேஷம். மேஷம் வந்து தனுசை கண்ட்ரோல் பண்ணுன்றனால அது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஆனால் தனுசு ஆணாக இருந்து மேஷம் பெண்ணாக இருந்தால் அது மேட்ச் ஆகாது, அது உடனே டைவர்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி அது ரொம்ப சிக்கல், சேர்ந்து போக முடியாது. அதுவே தனுசு வந்து ஆணாக இருந்து சிம்மம் பெண்ணாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அது ஏன்னா இவங்களுக்கு அவங்க மேலே பெரிய ரசனை இருக்கும். அந்த மனைவி, சிம்ம ராசி மனைவி மேலே ஒரு பெரிய அட்மிரேஷன் இருக்கும், அதனால் அது மேட்ச் ஆயிரும். மற்றபடி தனுசு ராசிக்கு வந்து இது அது என்னது துலாம் 11ஆம் ராசி, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து வந்து மீனம் கொஞ்சம் செட் ஆகும். ஆனால் துலாமுக்கு தனுசு செட் ஆகலை அப்படின்ற ஆமாம் சொன்னேன். ஆனால் தனுசுக்கு துலாம் செட் ஆகுமா? செட் ஆகும். இப்போ வந்து தனுசு ஆணாக இருந்து துலாம் பெண்ணாக இருந்தால் அது ஒரு வகையில் வந்து செட் ஆகும். எப்படின்னா இவங்களுடைய அந்த ஆட்சி, அந்த அதிகாரம் எல்லாமே அந்த துலாம் ராசி பெண் வந்து கொஞ்சம் ரசிக்கும். இது ரெண்டு முரண்பட்ட குரு ராசி, அந்த இது அசுரகுரு, அது தேவகுருவாக இருக்கும், ஆனால் ரசிக்கும். இப்போ மீனம் வந்து ஓரளவுக்கு தான் அது செட் ஆகும், ரொம்ப செட் ஆகாது. ரெண்டும் குரு ராசினாலும் இவங்க அதிகாரம் பண்ணுவாங்க, அவங்க வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அது ரொம்ப மெச்சூர்டு ராசி இல்லையா, அது அப்படியே சும்மா வேடிக்கை பார்க்கும். அப்போ இவங்களுக்கு அது கேலி, நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலன்ற மாதிரி தோணும். ஆனால் இவங்களை வந்து அதிகாரம் பண்ண விடாமல் கொஞ்சம் அது ஆரம்பத்திலேயே கொஞ்சம் நம்ம அதை டேம் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா, நல்லா டியூன் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி அந்த மாதிரின்னு கொண்டு வந்துட்டா ரொம்ப நல்ல குடும்ப பாங்கான ஆட்களாக இருப்பாங்க. தனுசு ராசி ஆணாக இருந்தாலும் தனுசு ராசி பெண்ணுனாலும் அப்படி ஒரு 150% குடும்ப பாங்காக இருப்பாங்க. ஆனால் சண்டை சச்சரவுன்னு வந்துருச்சுன்னா ஒரு 200% பெரிய தாதா ரவுடி மாதிரி இருப்பாங்க, வேண்டவே வேண்டான்னுவாங்க. அப்புறம் பார்த்தா ஐயோ எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் தெய்வம்னு காலில் விழுந்து கும்பிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து அந்த மூட் ஸ்விங் உங்களுக்கு இருக்கும். ஒரு நேரம் என் ஒய்ஃபு வந்து தங்கம் அப்படின்வாங்க, ஒரு நேரம் என் ஒய்ஃப் பெரிய பஜாரி, அவளோடையெல்லாம் குடும்பம் நடத்தவே முடியாது அப்படிம்பாங்க. அது அந்த ஒரு கால நேரம். நம்ம இப்போ தசாபுத்தி எல்லாம் பார்ப்போம்ல, தசாபுத்தி சரியில்லை, அது கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னா அப்புறம் பெர்ஃபெக்டாக சேர்ந்துருவாங்க. இல்லை அது ஜாதகத்திலேயே வந்து லக்னாதிபதி எழுத்துக்குடையவன்லாம் ரொம்ப சிக்கலாக இருக்கிறான்னு சொன்னால் சேர்க்க முடியாது. அதர்வைஸ் வந்து தனுசு வந்து சிம்மத்தோட நல்லா மேட்ச் ஆகும். எந்த ராசி பொருந்தவே பொருந்தாது, இந்த ராசி செட்டே ஆகாது தனுசுக்கு அப்படின்னு எது சொல்லுவீங்க?
ரிஷபம் செட் ஆகாது. அது நம்ம மண்ணு ராசி அது செட் ஆயிடுவோன்னோ, ஆனால் ரிஷபம் செட் ஆகாது. எப்படின்னா இப்போ துலாம் கூட கொஞ்சம் இது ஆணாக இருந்து அது பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் சேர்ந்துடும். ஆனால் ரிஷபம் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனுசு ராசியோட செட் ஆகாது. இந்த தனுசு ராசினுடைய மென்டாலிட்டியே ரிஷபத்துக்கு பிடிக்காது. இவங்க ரொம்ப வாய் பேசுகிற மாதிரி, ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிற மாதிரி, தனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற ஒரு கர்வத்தோடு இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ், என்னால் மட்டும்தான் இந்த வேலை முடியும் அப்படி இவங்க நினைக்கிற மாதிரி ரிஷபம் நினைக்கும். அப்படி நினைக்கிறனால ரிஷபராசிக்காரவங்களுக்கு தனுசு ராசி பெண்கள் வந்து செட் ஆகாது. அவங்க இது ஒரு அதிக பிரசங்கி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நினப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பணிவான பெண்கள் வேணும். ரிஷபராசி ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப அது சிம்மராசி கூட அவங்களுக்கு செட் ஆகிறதுக்கு காரணம், ரிஷபத்துக்கு முன்னாடி சிம்மம் வந்து ரொம்ப பணிவாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த அழகியல் தன்மை, அவங்களுடைய கலை தொடர்புகள் இதெல்லாமே ரிஷபராசி வந்து ரொம்ப ரசிப்பாங்க. 2 பேரும் ரொம்ப செட் ஆயிடுவாங்க. ஆனால் தனுசு ராசி வந்து ஒரு அடங்காப்பிடாரி மாதிரி ரிஷபராசி நினைக்கும். இவங்க வந்து சுயமாக நிற்றல் அப்படின்றது ரிஷபராசிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது எப்படி ஒரு பெண் வந்து சுயமாக நின்று ஒரு என்ன செய்ய முடியும்? அது குடும்பத்தில் எல்லாரோடையும் 10ஓட 1 தானே அது. தானே தனியாக நின்று எப்படி அது சுயம்புவாக வந்து தாந்தொன்றித்தனமாக தெரியுது அப்படியெல்லாம் தோணும். அவங்களுக்கு மனதளவில் இவங்களுடைய துணிச்சல் அல்லது இவங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் தயங்குவாங்க அவங்க. மற்ற எல்லா ராசி கூட ஓரளவு ஒத்து போயிடுவாங்கல்ல? ஒத்து போகும்னு சொல்ல முடியாது. ரிஷபராசியோட எல்லா ராசியும் ஒத்து போகும்னு சொல்ல முடியாது. சாரி, தனுசு ராசியோட எல்லா ராசியும் ஒத்து போகும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மேஷம், சிம்மம், துலாம் இதெல்லாம் ஒத்து போகும். மற்றபடி வந்து கொஞ்சம் மீன ராசி அது ஒரு அளவுக்கு, அல்லது இந்த சாரி கும்பராசி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு செட் ஆகும். ஏன்னா அந்த 2 ராசியும் ஒரு அமைதியான ராசியாக இருக்கிறதுனால பல நேரங்களில் இவங்களை வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இவங்களுடைய அந்த ரொம்ப அதீத நம்பிக்கை, அதீத அதிகாரம் இதெல்லாம் அவங்க வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. சரின்ட்டு பேசாமல் இருப்பாங்க. இவங்க எல்லாம் தத்தக்க நாடியெல்லாம் முடித்த பிறகு சரி சாப்பிடுவாங்க அப்படின்வாங்க. அதாவது இவ்வளோ நேரம் நீ கத்துனது இட்ஸ் யுவர் ப்ராப்ளம்ன்றுவாங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னவோ என் மேலே கோவத்தை காட்டுற மாதிரி காட்டுறீங்க, உங்களுக்கு நீங்கள் எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதனால் இங்கே துள்ளுறீங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல், அதனால நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் கத்தி பேசுகிறப்ப தான் எனக்கு உங்களை மேலே பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கும்பராசிக்காரங்க பிளேட்டை திருப்பி போட்டுருவாங்க. அப்போ இவங்க கோபத்தை கண்டு அவங்க அஞ்சாமல் இவங்களுடைய அந்த டென்ஷனை பார்த்து அவங்க பரிதாபப்படுற மாதிரி ஆயிரும். ஏன் இப்படி பரிதாபப்படுறீங்க, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா, என்ன நம்ம இவ்வளோ கோபமாக கத்துறோம், அவன் என்னமோ நம்மளை பார்த்து ஐயோ பாவம்ன்றாளே அப்படின்னு இவங்களுடைய அந்த கோபத்துக்கும் அந்த ஆங்காரத்துக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி அவங்க வந்து இவங்களுக்கு சகாயம் பண்ணுவாங்க. கும்பராசிக்காரங்க சகாயஸ்தான ராசி இல்லையா, இவங்களுக்கு வந்து சில நன்மைகள் செய்வாங்க. இப்படி கோவிக்காதீங்க, உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, உங்களுக்கு ப்ரெஷர் கூடுது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு நன்மை செய்யும்போது இவங்க அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சரி நீ கோவிக்கலந்தா, அவன் வந்து அன்னைக்கு கத்திட்டான் அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி மனைவியோட சமாதானமாக போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து தனுசு ராசிக்கு கொஞ்சம் கும்பராசி வந்து செட் ஆகும்.